கொஞ்சம் வாங்க சார், 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன முடிஞ்சது. திருப்பூர் அருகே மது போதையில் நடுரோட்டில் திரிந்த நபரின் செய்தியை வெளியிட்டதற்காக தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காமநாயக்கன் பாளையம் கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் நேசப்பிரபு. இவர் கடந்த சில ஆண்டுகளாக தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணியாற்றி வருகிறார். பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிகழும் அரசு விழாக்கள், குற்ற சம்பவங்கள் உள்ளிட்டவைகளை வீடியோவாக பதிவு செய்து செய்தியாக வெளியிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பல்லடம் அருகே மது போதையில் இருந்த நபர் ஒருவர் நடுரோட்டில் காவல்துறையினருடன் சண்டையிட்டுள்ளார். இதனை கவனித்த நேசப்பிரபு அதனை வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இதனை பார்த்த அந்த மது பிரியரின் உறவினர்கள் இதனை செய்தியாக வெளியிட்டால் உன்னை கொன்று விடுவோம் என மிரட்டியுள்ளனர். எனினும் அதனை கண்டுகொள்ளாத நேசப்பிரபு அந்த வீடியோ மற்றும் பல்லடம் அருகே கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யும் கூடத்தையும் வீடியோவாக எடுத்து செய்தியாக வெளியிட்டுள்ளார். இந்த செய்திகள் அந்த தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக செய்தியாளர் நேசப்பிரபுவை சில மர்ம நபர்கள் நோட்டமிட்டு வந்துள்ளனர். நேசப்பிரபு குறித்து அவரது ஊரிலும் விசாரித்துள்ளனர். மர்ம நபர்கள் தன்னை நோட்டமிடுவதை அறிந்த செய்தியாளர் நேசப்பிரபு இதுகுறித்து காவல்துறை கட்டுப்பாட்டு மையம் மற்றும் அங்கிருக்கும் காவல் நிலைய அதிகாரிகள் ஆகியோருக்கு செல்போனில் தகவல் அளித்துள்ளார். தன்னை சிலர் பின்தொடர்ந்து வருவதாகவும் கையில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவதால் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் நேசப்பிரபு கூறியும் அதனை காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளனர். சார் வந்துட்டானுங்க சார். சொல்லுங்க. வந்துட்டானுங்க. ஆமா இங்க நிக்கிறாங்க சார். 2 பேரும் கையில் இதோட போறானுங்க. இதுக்கு மேல நான் என்ன சார் அவனால போய் எங்க பிடிக்கிறேன்? நான் ஒருத்தன் இருந்தா இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறத வேறங்க. நான் காடிவாயில இருக்கேன், அதே பிரச்சனை இல்லப்பா சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது நான் என்ன சொல்றது, நான் ஏதோ ஒரு அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோ பண்ண வேண்டியதாங்க. ஊருக்கு நீங்க கொண்டாங்க எனக்கு 100 கூட சொன்னாங்க. நான் அதை அட்டன் பண்ண சார். நீங்க தப்பு போட்டீங்க சார். உங்களைய இப்ப யாருமே போலீஸ் இல்லைட்டீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சேஃப்டி, நான் இப்ப ஆளுக்கிற பக்கம் வந்துட்டேன். ஆனா இதோட காலையில இருந்து 4வது டைமுங்க சார். இது யாருன்னு தெரியல சார். எவனே தெரியாதுங்க சார். எனக்கு மூஞ்சி தெரிஞ்ச நானே சார் சொல்லாம இருக்கிறேன். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு தன்னை நோட்டமிடும் நபர்கள் யார் என அறிவதற்காக தனது காரை எடுத்துக்கொண்டு நேசப்பிரபு வெளியே வந்துள்ளார். நேசப்பிரபு காரில் வெளியே வருவதையும் நோட்டமிட்ட அந்த மர்ம நபர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். இதனை கவனித்த நேசப்பிரபு அங்கிருந்த பெட்ரோல் பங்க் ஒன்றில் வாகனத்தை நிறுத்திவிட்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். காவல்துறை அதிகாரி ஒருவருடன் நேசப்பிரபு செல்போனில் பேசிக் கொண்டிருக்க அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் ஆயுதங்களுடன் அவரை நெருங்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த நேசப்பிரபு அந்த அதிகாரியிடமே அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என கதறியுள்ளார். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் வாங்க சார், 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன முடிஞ்சது. இதன் பின் அவரது தொலைபேசி துண்டிக்கப்பட்ட நிலையில் நேசப்பிரபுவை மர்ம நபர்கள் சிலர் அரிவாளால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். கை, கால் மற்றும் நெஞ்சு பகுதியில் ஆழமாக வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் நேசப்பிரபுவை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். 2 கைகளும் செயலிழந்த நிலையில் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் செய்தியாளர் நேசப்பிரபு சிகிச்சை பெற்று வருகிறார். ஒரே நிமிஷம் ஊசி போட்டுட்டாங்க. போட்டாச்சு. மக்கள் பணியாற்றும் செய்தியாளர் மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.